இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னா இட் ஆப்ரேட்ஸ் த சிஸ்டம். ஓகேவா, அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ராசஸோ இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராம்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா, அந்த ப்ரோக்ராமை இப்போ நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு பின்னாடி இருந்து நம்ம ஹார்ட்வேரை அக்சஸ் பண்ணணும். ஸோ அந்த அக்சஸ் பண்ணுறதை ஈஸியாக நமக்கு செஞ்சு தரது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இப்போ நார்மலான ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். இட் ஆக்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்டு ஹார்ட்வேர். ஓகேவா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமே ஒரு டாஸ்க்கையோ ரன் பண்ணுறீங்க, பின்னாடி இருந்து நமக்கு ஹார்ட்வேர் டிவைஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது, நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். அந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த சுவிட்சு இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஓகேவா, ஏன்னா பின்னாடி இருக்கிற ஒயர் கனெக்ஷன் எல்லாருக்குமே செய்ய தெரியாது, கரெக்டாக. ஸோ அதனால் அந்த ஒயர் கனெக்ஷனை தாண்டி ஆன் பண்ணோடனே சுவிட்ச் ஃபேன் ஓடுது. ஸோ எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா ஈஸியாக ஆக்கி கொடுக்குது. ஸோ அதுதான் இன்டர்ஃபேஸுன்ற சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயும் பிசிலையும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும்போது ஈவன் நமக்கு கம்ப்யூட்டரை பற்றி அதிகமாக தெரியாதவங்க கூட ஈஸியாக அந்த ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களால இப்போ நிறையா செய்ய முடியுது. எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியுது. ஸோ அங்கே தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மெயினாக 2 கேட்டகரி பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர்னால் என்னென்னு பார்க்கலாமா. சாஃப்ட்வேர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டெஸ்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராமு ப்ளஸ் டாக்குமெண்டேஷன். இல்லை ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு என்டையர் ப்ரோக்ராம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் எதெல்லாம் சொல்லலாம்னா MS DOS, அப்புறம் விண்டோஸ் மீடியா பிளேயர், ஸோ அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் டூ சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. ஓகேவா, அதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேரை இது ஈஸியாக அக்சஸ் பண்ணும். இது ஹார்ட்வேர் ஓரியன்டாக தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா இட்ஸ் ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம் டு ரன்னிங் த சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஓகேவா, அப்ளிகேஷன் இது ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். எதுனா இந்த சாஃப்ட்வேரான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இது ரன் ஆகிறதுக்கு இந்த ஹார்ட்வேர் டிவைஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணி ரன் பண்ணி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, இப்போ நார்மலாக ஒரு திங் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்துருச்சா, ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் என்னென்னு சொல்லலாம். CPU, இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸ், மெமரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டிவைசஸில் வந்துடும். இப்போ யூசர் ஒரு சாஃப்ட்வேரை ரன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அது சிஸ்டம் சாஃப்ட்வேர் மூலயமா, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS மூலயமா நமக்கு ஹார்ட்வேரை இதில் ஏதோ ஒரு ரிசோர்ஸஸை அக்சஸ் பண்ணி நமக்கு ஈஸியாகி கொடுக்கும். சப்போஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ யூசர் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது அவருக்கு ஹார்ட்வேர் டிவைஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு அவர் ஆல்ரெடி ஒரு கோட் எழுதியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் டைரெக்டாக இந்த ஹார்ட்வேரை அக்சஸ் பண்ணணும்னா அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தார்னா, ஸோ இந்த ஹார்ட்வேருக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கோடிங்கும் அவர் எழுதியிருக்கணும். ஸோ அந்த கோடிங்கை அவர் எழுதியிருந்தாருன்னா அவரால் டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியும் ஹார்ட்வேர். ஓகேவா,
இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு printf ஹலோ வேர்ல்டில் வெல்கம் சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு பிரிண்ட் பண்ணுறீங்க யூசர் சைடில். ஸோ ஏதோ ஒரு நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கால் கொடுத்து ஒரு ரைட்டப் கோடு ஒன்று இருக்கும். ஓகேவா, அதில் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் இருக்கும். அந்த கோடு மூலயமா அதுக்கப்புறமா ஹார்ட்வேரை அக்சஸ் பண்ணும். ஓகேவா, இப்போ printfன்றது சாதாரணமாக எக்ஸிக்யூட் ஆகிடாது. அந்த printfே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கோடு வச்சுருக்கும். ஓகேவா, பேக்ரவுண்டில் அதுக்கு ஒரு கோடு வச்சுருக்கோம். அந்த கோடும் அந்த கோடு அதுக்கு அக்சஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் printf உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த சப்போஸ் நீங்கள் இந்த ஓஎஸ் இல்லை இந்த பேக்ரவுண்டில் இந்த ப்ராசஸ் நடக்கலைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த printfக்கு இந்த ரைட்டப் கோடை நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும் போதெல்லாம். சரி, ஒரு printfக்கே எப்படின்னா அப்போ மற்ற ஹார்ட்வேர் டிவைஸ்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக ஒரு இன்டர்ஃபேஸ் மீடியமாக இருந்து நம்ம ஹார்ட்வேர் டிவைஸஸை அக்சஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மெயினான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு எதெல்லாம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் மேனேஜர், அப்புறம் ரிசோர்ஸ் அலோகேட்டர் அப்படி சொல்லலாம். ரிசோர்ஸ் மேனேஜர், ரிசோர்ஸ் அலோகேட்டர். ஸோ ரிசோர்ஸஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ்னால் ஒரு ஹார்ட்வேரான ஒரு ஹார்ட்வேர் ரிசோர்ஸை தான் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து எதெல்லாம் குறிக்கும்? CPU, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெமரி. ஸோ இதெல்லாம் ஒரு ரிசோர்ஸஸ் தான். ஸோ CPU பார்த்திங்கன்னா ஒரு டைமில் ஒரு ப்ராசஸுக்கான வேலையை அலோகேட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அட் அ டைமில் எல்லா ப்ராசஸுமே ஒரே நேரத்தில் நடக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுங்கள் பேரலெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது ப்ராசஸ் CPU. அது தப்பு. ஓகேவா, இப்போ நீங்கள் சிஸ்டமில் ஒரு டாஸ்க் மேனேஜர்னு ஒரு இது இருக்குது, அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றுத்துக்கும் எவ்வளோ நேரம் அது எடுத்துக்குது, என்ன ப்ரியாரிட்டி கொடுத்து எடுக்குது, எவ்வளோ டைம் குவாண்டம் கொடுத்து ரன் ஆகி ஒவ்வொரு ப்ராசஸும் எக்ஸிக்யூட் ஆகி அடுத்த ப்ராசஸ்க்கு அது எப்படி ஸ்பேஸ் அலாகேட் ஆகுது அடுத்த ரிசோர்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிபியூவில் ஒரு டைமில் ஒரு ப்ராசஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். ஒரே நேரத்தில் ஒரு 4-5 ப்ராசஸ் ஆகாது. ஓகேவா, அதான் ரிசோர்ஸ் மேனேஜர், அப்புறம் ரிசோர்ஸ் அலாகேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஷெட்யூலிங் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது ஷெட்யூலிங்கில், அதை நம்ம லேட்டராக நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா ஷெட்யூலிங். அதான் எப்படி இந்த CPU வந்து எப்படி அந்த ப்ராசஸை அலாகேட் பண்ணுது, அந்த ஒரு ப்ராசஸை அது எப்படி அலாகேட் பண்ணிக்குது அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்க தான் இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ். ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். இது மெயினாக எதை கன்சர்ன் பண்ணுறதுன்னா RAM. ஓகேவா, மெயின் மெமரி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் எடுத்தாலுமே அது மெயின் மெமரியில் அது ஸ்பேஸ் கொடுக்காம அந்த ப்ராசஸ் நடக்காது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோக்ராம் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லாங்குவேஜ், இப்போ Cல அது இருக்குது. இப்போ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ object.c. ஓகேவா, அது வந்து ஆப்ஜெக்டாக மாறிடும். இந்த நேச்சுரல் லாங்குவேஜாக இருக்கும், அது வந்து ஆப்ஜெக்ட் 0s 1s வந்துட்டு அது வந்து ப்ராசஸாக ஆகிட்டுருக்கும். அப்போ அது வந்து மெயின் மெமரியில் ஒரு இடம் அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட். RAM என்ன பண்ணுது, அது மெயினாக அது வந்து அந்த ஒரு வேலைக்கு அந்த மெயின் மெமரியில் எந்த இடத்த ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இன்புட்னா சிஸ்டம் இருக்குன்னா நிறைய பிரிண்டர் இருக்கும், 1 2 3 4 பிரிண்டர்லாம் நிறையா இருக்கும். ஓகேவா, இன்புட்டு நம்ம பிரிண்ட்டு கொடுத்தோன்னா ஒரு சிஸ்டம்லேருந்து கொடுத்தோன்னா இங்கே ஒரு 4-5 சிஸ்டம் இருக்குது, ஒரு பிரிண்டர் இருக்குன்னா அந்த ஒரு பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் தான் ஒரு தடவை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, எல்லா சிஸ்டமும் ஒரே நேரத்தில் பிரிண்டர் கனெக்ட் பண்ண முடியாது இன்புட்டுக்கு. ஓகே, ஒரு பிரிண்டர் கொடுத்து அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா அடுத்த பிரிண்டர் அடுத்ததுன்னு அப்படி தான் வரும். ஓகேவா, 1 to 1 மாரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா,
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். நிறையா இருக்குது, கீபோர்டு, மவுஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்புட் டிவைசஸ்லாம் இருக்குது, அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ஆர் செகண்டரி மெமரி கூட சொல்லலாம். இது வந்து ஹார்ட் டிஸ்க் ஆர் டிஸ்க் ஸ்டோரேஜ். பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஆர் டிஸ்க் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ ஸ்டோரேஜ், ஸோ இந்த மாதிரிலாம் இதை சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது. ஹார்ட் டிஸ்கில் அந்த ட்ராக்கு, செக்டரு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வச்சு பர்மனெண்ட்டாக நம்ம எப்படி ஒரு மெமரி இதை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்குறது தான் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். இப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் உள்ளார என்ட்ரு ஆகலாம். அன்ஆத்தரைஸ் பர்சன்லாம் வர முடியாது. அந்த எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுது, அதுக்கு அதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு அதோடைய வேலைப்பாடுகள் பண்ணுது. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணால் இதுதான் ஹோல் யூனிட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேக்ரவுண்டை பற்றி தான் நம்ம இதை படிக்கிறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது எப்படியெல்லாம் நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன வேலைகளை அதை எப்படி அலாகேட் பண்ணுது, எப்படி ப்ராசஸ் பண்ணுது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக சொல்ல போனால் அந்த ஃபேனுக்கான ஒயர் கனெக்ஷனை எப்படி அது கொடுக்குதுன்றதை பற்றி படிக்கிற மாரி தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லேட்டராக நம்ம நிறையா இருக்குதுல டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அடுத்தது இந்த ஷெட்யூலிங், மெமரி மேனேஜ்மெண்ட், லேட்டராக 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் தேங்க்யூ.